ஆமா உங்களோட பேரு சொல்லுங்க. யோகம்மா. யோகாம்மா. யோகாம்மா. உங்களோட பேர் எழுதுங்க. எந்த பேர் என்ன எழுது? எந்த பேர் உங்களுக்கு எழுதுங்களேன். நீங்க எந்த பேர் என்னட்ட கேட்டீங்கன்னா ஜோய் ஆகிய நான் சரியா நான் அம்மாவாகிய யோகா அம்மாவை தத்தெடுக்கிறேன். இல்ல அது புழைக்குது. யோகா அம்மாவாகிய நான் ஜோயாகிய என்னை தத்தெடுக்கிறேன். சரியா? அதாவது நீங்க தான் என்ன தத்தெடுக்கிறீங்க உங்களோட மகனை. சரியா? எவ்வளவு கடன் எவ்வளவு கொடுக்கணும் கடன்? நீங்க சும்மா இருக்கணும். பெற்ற புள்ள நீங்க நான் சொத்தாலும் மகன் சொல்லத்தானே மகன் சொல்லத்தாம பெற்ற பிள்ளைகளை காட்டிருந்தீங்க. அதை எவ்வளவு வாங்கினீங்க? எவ்வளவு கொடுக்கணும்? 2000 கொடுக்கணும். வேற எவ்வளவு கொடுக்கணும்? கொல்லிக்கு 50 ரூபா. 100 ரூபா காசு. 2100 ரூபா. வேற எவ்வளவு கொடுக்கணும்? வேற ஒன்றும் இல்லை கொடுக்கணும். சஸ்டேஷன் முடிஞ்சா இதுக்கு கொஞ்சம் முடியாது. என்ன இருந்து நாக்குல இந்த இது இல்ல அது வந்து இது இல்ல நாக்குல காய மாட்டேன். உங்களோட பழைய காலத்து கதை ஒண்ணு சொல்றீங்களா? பாட்டி வடை சுத்த கதை. பாட்டி இந்த வடை சுத்த கதை சொல்லுவாங்கல்ல. நீங்க என்ன சுட்டுனீங்க? நான் சுட்டுக்கு போற வியாபாரத்துக்கு நினைக்கும் கண்டி அடிக்கும் எனக்கு. பாத்தீங்களா என்ன நினைச்சா பள்ளி அடிக்கும். இந்த கடவுளே அம்மா இந்த கண்ணவருக்கா பாவமே ஹோம் ஹாஸ்பிட்டல் போய் ஆட்ட ஓட்டம் எல்லாமே அடங்கிடும். இப்பதான் நாங்க அடிபுடி படுறோம் பாண்டுவோம் அடிப்போம் வயசு போனா சரி கையை தூக்க கூட இல்லாம அந்த ஊண்டடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை எங்க நிலையும். இப்ப அம்மா கையில எவ்வளவு இருக்கு? கைக்கு சிலவுக்கு ஒன்றுக்கும் இல்லையா? உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு குடிசைக்கு காசு 20 ரூபா தந்துட்டு போங்க. 200 ரூபா? 20 ரூபா. கடவுளே 20 ரூபாவாம்மா? 20 ரூபா இருக்கா தம்பி? அம்மா என்கிட்ட 20 ரூபா காசு இல்ல. 10 ரூபா காசு இருக்கு தரையா? 2 குளிச்சு வாங்கலாம். ஒரு குளிச்சு 5 ரூபாவா? 10 ரூபா தான். சரியா? 10 ரூபான்னு சொன்னா ஒருத்தாள் தான் தரல. 10 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். அம்மா கொடுத்த மாதிரி வீடியோ எடுத்துட்டீங்க கொண்டு போமா? என்ன 5 ரூபா குடிங்கம்மா. உங்களுக்கு அந்த அம்மா எடுக்க முடியாது. எவ்வளவு இருக்கு இல்ல? 500 ரூபா. 500 ரூபாவா? வாடியா பாருங்க பலியே 5000 நல்ல ஆளு. 500 ரூபா பாத்தீங்களா? இந்த கடவுள் இப்ப நீங்க 500 ரூபா ஆட்ட காசு கொடுத்துருப்பீங்க. இங்க ப்ரோ கூட்டிட்டு போங்கண்ணே ஹாஸ்பிட்டலு. 5000 காசு கொடுத்துருக்கேன். 5000 காசு கொடுத்துருக்கேன். நாங்க இன்னொரு 5000 தாரேன். இதுக்கு 10,000 ரூபா தந்துருக்கேண்ணா. இல்ல இன்னும் தரப்போறேன் நான் காசு. கதைக்கு காசு தானே. எனக்கு எல்லாமே உலகமே அந்த இது மைண்ட் மட்டும் கொஞ்சம் இருக்கு. இதுல இல்ல. இந்த இதுல மட்டும் தான் சஸ்டேஜன் இருக்கு. இல்லடாப்பா இது இங்கே வருங்க வாழைப்பழம் தான் இருக்கு. இந்த கடவுளே நான் சஸ்டேஜன் அம்மாவுக்கு சஸ்டேஜன் வாங்கணும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ்.
இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட யோகா மாவை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம். இந்த இருக்கிற யோகா மாவை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு. நான் 2-3 வீடியோ வந்து போட்டுப்போம். ஒரு வயசான ஒரு அம்மா, இவங்களுக்கு வந்து போன வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு மொஸ்கிட்டோ நெட்டும் வந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெட்ரஸ் ஒன்றும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து சரியாக வந்து ஏழாம போயிட்டேன்னு, சரியாக காய்ச்சலில் வந்து இருந்தவங்க. அப்போ அவங்களோட வந்து பெருசாக வந்து பேசிக்கொள்ளலாம் போயிட்டு. அப்போ அந்த வீடியோ முடிவில் கூட நான் சொல்லியிருந்தேன்னா, அம்மாவை நான் இதோட வந்து விட போகிறது இல்லை, நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வேறு இடங்களுக்கு போகிற வேலையில் வந்தால் கட்டாயம் வந்து அம்மாவை போய் பார்ப்பேன்னு சொல்லி. அதுபோல் வந்து இன்றைக்கு வந்து அம்மாவை தான் போய் பார்க்க போகிறேன். அம்மா என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தேவைகள் இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஜெர்மனி நாட்டிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து 10,000 ரூபா காசு அனுப்பியிருந்தேன். தம்பி, ஏழை மக்களுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி நினைச்சா இந்த காசை வந்து கொடுங்க, ஆனால் எங்களோட பேரை சொல்ல வேணாமண்டு. ஏழை மக்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து உதவி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த காசை வந்து கொடுங்க, ஆனால் இந்த பேரை வந்து தம்பி யூஸ் பண்ண வேணாம், சொல்ல வேணாம், எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த காசையும் எடுத்துகிட்டு அம்மாட்ட போகிறேன். அம்மாட்ட போயிட்டு சில விஷயங்களை கதைச்சு அம்மாட்ட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோலாம் தொடர்ச்சியாக வந்து எல்லோரும் பார்க்குறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையாகவே சந்தோஷமாக வந்து இருக்குது. அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து யாராவது ஒரு நபர் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்குது என்று சொல்லி கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கண்ணா போவோம் உள்ளே, அம்மாவை பார்ப்போம். அடடா, அம்மா இன்றைக்கு வெளியில் இருக்கு. கண்டுட்டீங்களாண்ணே? மதிச்சிட்டீங்களா? மதிக்கலையா? கிட்ட வந்தாதான் மதிப்பீங்கண்ணே. இப்போ மதிச்சிட்டீங்களா? இன்னும் மதிக்கலையா? இப்போ மதிச்சிட்டீங்களா? யாரு இந்த சாமான் கொண்டு வந்து பிள்ளையா? நானும் சேல்ஸ் டப்பையிலையா இரு. எங்கே கொண்டு வந்து? நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரலையே கொண்டு கட்டில் கொண்டு மெத்த கொண்டு வந்த நீ. நான் தானா? நான் நினைச்ச மறந்துருப்பீங்க. நான் கொண்டு வந்த நீ. நான் நினைச்ச மறந்துருப்பீங்க. இந்த கண் தான் மணி ஏன் ஒரு கண் மூடி இருக்கு? அது இந்த சிலிண்டர் தட்டி அடுப்புக்கு வச்சு அப்படியே சிலிண்டர் கொண்டு போய் மகனே இப்போ ஒரு மாதமா போகுது. அது ஒன்று போய் அன்னைக்கு போட்டுட்டீங்களா? ஒன்றுக்கு பறந்தடிச்ச என்ன கொஞ்சம் பறந்தடிச்சிட்டு இந்த பாலையில அன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் இந்த களம் வாங்கிட்டு போய் 2000 கொடுத்து. யார்கிட்ட கடை வாங்கினீங்க? அந்த அங்கே காசு கொடுத்துட்டீங்களா? அவங்கள்ட்ட இல்லை கொடுக்கல, கொடுப்போம். நீ சும்மா இடி கொஞ்சம் நம்ம டாக்டர்கிட்ட போய் கண்ணுக்கு மருந்து போட்டு பிள்ளைங்க சொல்லி குடிசை தந்தவங்க குடிசை எல்லாம் ஒளிஞ்சு கண்ணுக்கு மருந்து நீட்டி அது கொடுத்துற இடியில் அதுவும் ஒளிஞ்சு இப்போ காசு ஒன்று. இப்போ என்ன 2 என்ன இப்போ பிச்சை காசு விட்டு வந்தா போய் ஆட்டோவுக்கு 1000 ரூபா இது எடுத்துட்டு வந்தது அங்கங்க அதுல இல்லை அங்கம். சரி, அவர் ரிப்பேர் இது பிச்சை காசு வந்துட்டா அம்மாக்கு? இல்லை ஒன்றும் வரலையா? எவ்வளவு கடன், எவ்வளவு கொடுக்கணும் கடன்? நீங்க சும்மா இருக்கணும். என்னட்ட பெற்ற புள்ள நீங்க நான் சொத்தாலும் மகன்கிட்ட சொல்லத்தானே, மகன்கிட்ட சொல்லத்தாமனு பெற்ற பிள்ளைல காட்டிருந்தீங்க. எவ்வளவு வாங்கினீங்க? எவ்வளவு கொடுக்கணும்? நானும் 2000 தான். 2000 கொடுக்கணும். வேற எவ்வளவு கொடுக்கணும்? கொல்லிக்கு 50 ரூபா. கொல்லிக்கு 50 ரூபா? 100 ரூபா காசு. அப்ப 2100 ரூபா. வேற எவ்வளவு கொடுக்கணும்? வேற ஒன்றும் இல்லை கொடுக்கணுமா? நீ சஸ்டேஷன் முடிஞ்சா? இடிக்கு கொஞ்சம் இல்லை, இடிக்கு முடியட்டும். முடிஞ்ச சொல்லுவீங்களா எனக்கு? யார்கிட்ட சொல்றாங்க? நானும் இன்றைக்கு நாளைக்கு ராவைக்கு 2 கிடக்குறேன். உங்களுக்கு அப்படி ஒன்றும் நடக்காது. நான் அப்படி அநியாயம் செய்யல. மணி மார்க்கெட்டுக்கு தான் ஒன்றுமே செய்யல. அங்கே அது நிறைய போட்டுருவாங்க. அது மைக் போட்டுல மைக் கொஞ்சம் அன்றைக்கு வந்த பிள்ளை இந்த பிள்ளையும் அன்றைக்கு வந்த ஞானிதங்கம் அந்த இதுதாங்க நடிக்கிறது பாதங்கம். இந்த இதை கொண்டு வந்து வெயிலங்கம் பாதங்கம். வெளியே வைக்கையா? உள்ள வைக்கையா? அப்படியான வைக்கிறங்க. அதுக்கு பாவல ஒரு இடம் போட்டுட்டீங்களா? என்ன அந்த இது வலை? ஓ, அது நீங்க போனே நான் போன ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் போட்டோம்.
எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன காய்ச்சல் காய்தா? காய்ச்சல் என்னவோ குண்டு இந்த கண் குத்து வலி. குத்து வலி அது ஊற்றணும்னு கண்ணை கேட்டு இந்த அன்னைக்கு டாக்டர்கிட்ட போறதுக்கு வந்து ஆட்டோக்கு 2000 ரூபா வேணுமே. 1000 ரூபா. 1000 ரூபா. 1000 ரூபா ஒரு தரம் போயிட்டு வரேங்கண்ணே. என்ன நாக்குல காயம் மாதிரி இருக்கு, காட்டுங்க நாக்கு. இதுல காயம் மாதிரி இருக்கு, காட்டுங்க. என்ன இருந்த நாக்குல? இந்த இது இல்ல, அது ஒன்று இந்த இது இல்ல, நாக்குல காயம் மாதிரி இருக்கு. வெத்தில சாப்பிடுறீங்களா? சுற்றுருக்கு போலண்ணே. கவனம்மா, கவனம் கவனம். சும்மா போறது என்ன இந்த கணக்கு போல ஒரு சோத்துக்கு சண்டை பிடிச்சு கொண்டு போட்டு சாப்பிடலையா? அகல் பார்க்குறாங்க மச்சமில்லை தானே, கோயில்கள் எல்லாம் திறந்து தானே அவங்க போறவங்க. நான் மட்டும்தான் விட்டு கோவிலுக்கும் போகல. கோயிலுக்கு போறலையா? நான் நடக்கே இல்லை. அது எப்படி போற? நடக்கே இல்லை. கண் தெரியாம அவர் இந்த கண் கூப்பிடுறா தெரியா. அது ஆகஸ்ட் மாடு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இது கட்டினானே கண் ஆபரேஷன் பண்ணது. ஒரு லட்சம் இந்த 75,000 கொடுத்து இந்த கண் ஆபரேஷன் பண்ணேன். அப்போ காட்டுக்கெல்லாம் வந்து குடிஞ்சால எல்லாம் ஆக போகிறோம். அதுக்குள்ளேயும் கம்பு ஊட்டி தெரியாம கிளம்பி ஆபரேஷன் பண்ணி 100 முதல் ஆபரேஷன் பண்ணேன். நான் தான் அந்த மார்க்கெட் அது இல்லை பிரச்சனை. இந்த கண் திறக்குதே இல்லையே. இந்த திறக்கே இல்லையே, நோவுலே மகனே குட்டு வலி தாங்க இல்லாது. பெண்ணோட வாங்கி போடுறோம் நான் வாங்கி குட்டு வலி அவைக்கெல்லாம் நிற்கிற இல்லை. அம்மா என்ன கூப்பிடம்மா கடவுளையும் கேட்டு கிடக்குற சாமியாம் ராமன் பேரையும் கூப்பிட்டு என்னோட அம்மாவோட கொண்டு வரலையா? பாத்தீங்களா? போய் சொல்லிட்டீங்க. இந்த மகன் கூப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேற்று கூப்பிட்டாமே. பெண்ணோட வரல எண்ணெய் வேண்டா, பெண்ணோட எண்ணெய் வேண்டி ஒன்றா போடுறது போட்டுட்டு தண்ணி படியும் போட்டு தண்ணி படியும் நாளைக்கு நான் கத்தி 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 கிடக்குறோம். கத்தி கத்தி கிடக்குறான். தண்ணி பிஸ்கெட்லாம் முடிஞ்சா? பிஸ்கெட் அது அன்றைக்கு விழுந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. குழந்தை பிள்ளைகள் நெக்ஸ்ட் அமௌண்ட் எத்தனை டீன் இருக்கு? இன்னும் ஒன்று எல்லாம் முடிஞ்சனே. சீனி எல்லாம் முடிஞ்சா? சீனி தேயிலாம் இருக்கா? சீனி முடிஞ்சா? தேயில தேயிலை முடிஞ்சனே. தேயிலையும் முடிஞ்சு இதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து முடிய போகுதுண்ணே. அது இந்த கிழமை காணும் கொஞ்சம் வரும்படி வேணுமே. வரும்படி வேணுமே. நான் மார்க்கெட்டுக்கு போட்டோம்னு இந்த ஊடு வாசல்ல. சரி, இனி நீங்க வந்து உழைக்கிற வயசு இல்லம்மா. அரச மரத்தடி சொல்லும், அரச மரத்தை பறிச்சு பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டானே. நான் சொல்றேன் கேளுங்க, இனி நீங்க வந்து உழைக்கிற வயசு இல்லை, சரியா? நீங்க அதில் யோசிச்சு வந்து நீங்க வந்து கவலைப்படக்கூடாது, விளங்கு அவங்களுக்கு, சரியா? அதுக்குதான் நான் வந்து உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறேன் தானே. நான் பார்ப்பேன், நான் ஒவ்வொரு மாசம் வருவேன். நான் போன மாசம் வந்தேன்ல, அதே மாதிரி இப்போ இந்த மாசம் வருவேன், சரியா? இந்த மாசம் வந்தேன், அடுத்த மாசம் வருவேன், சரி? அவனை யோசிக்க நான் சரிதான் உங்களை போன் நம்பரை தந்துட்டு போங்க. அறிவிக்கணும் உங்களை. எப்படி அம்மா சொல்றாவோ செத்து போல போன் நம்பர் எடுத்துட்டு நீங்க செத்து அப்படி எனக்கு கோல் எடுப்பீங்க? போன் இருந்தா இந்த தம்பியாக்கள் இருக்குங்க, இந்த மகன் உங்களை போலாம், இந்த மகன் தான் தண்ணியோட தண்ணி எடுத்தாமன்னு ஏழாண்டோடனே ஒரு தங்கச்சி மாதிரி தம்பி என்ன கட்டிப்பான். இது கொண்டு விடுங்க, உங்களை அம்மா அப்பா எப்படி பார்த்தேன். உங்க அம்மாவுக்கு அப்பா பிள்ளைய கொடுத்தா வளர்த்த அந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துட்டு போட்டு எல்லாம் வாங்கி போட்டு இந்த பெரிய வளவையும் வாங்கி போட்டு அந்த அவன் பாதகம் சேர்த்து போனால் இப்போ வளவும் இல்லை, பாக்கியாலும் இல்லாமல் கிடக்குறோம். ஒரு கதியும் இல்லாமலும் கண்டோம் அவங்க எழுந்துட்டாங்க. உள்ளுக்கு துப்புரவு செய்யலையாம்மா? துப்புரவா உள்ளுக்குள்ள அந்த இதெல்லாம் எடுக்கலையா வழியால? அந்த எல்லாம் எடுத்து துப்புரவாக்கி விட்டுறேன், அடிச்சு மருந்தான விட்டுறேன். நான்
அதுக்கும் உண்மையா மூணு வள்ளி கிளியர் இந்த மகள் எல்லாம் படியா இருக்குனே எல்லாம் விட்டு நடந்து எல்லாத்தையும் தண்ணி வைக்கிறது புள்ளையில கூப்பிட்டோன்னே ஒரு வழி தண்ணி சரி சரி உங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கணும் நடக்கே இல்ல நடக்கே இல்ல அது நல்ல எல்லாம் பக்கத்துல வச்சு இந்த பிள்ளைகளை கூப்பிடுவேம்மா நீ உங்களை கும்பிட்டோம் வாங்கம்மாக்கா உங்களை கும்பிட்டோம்னாக்கா ஒரு வாழை தண்ணி அள்ளி தாங்கம்மாக்கா 2 கையெழுத்து காட்டுக்கு மட்டும் அல்லாது இந்த பிள்ளை அள்ளி தரணும் எல்லாம் 6 அள்ளி தரணும் அல்லாட்டி அவை அம்மா சாவையில் வந்தா இது தருவாங்க இந்த கிடக்கு கடை உண்டு தராது எந்த மாதிரி எடுத்துதான் நீந்தானண்டா கக்கூத்துக்கு தண்ணி எடுத்து மகனுக்கு உங்களோட பாசம் இல்லாம இருக்குமா எனக்கு எவ்வளவு பாசம் உங்களோட பாசம் இல்லாம இருக்குமா என்ன ப்ரோ தண்ணி எடுத்து தாமா நீ தண்ணி எடுத்து தருவாரு கொண்டு போய் பிறகு கூச்சிக்கோ வீட்டுக்கு தண்ணி இல்லைம்மா நீ தருவார் டாக்டர் என்ன சொல்ற என்ன வருத்தம் பிளவீனத்தினாலே அப்படி இருக்காங்க வயசுனால என்ன வேற வருத்தங்கள் ஒண்ணும் இல்லைண்ணே அஸ்மா இருந்தது இப்ப இல்லைண்ணே அஸ்மா இருக்கு இப்பயும் இடுப்பு வருத்தமும் இந்த கண் வருத்தமும் அஸ்மா இந்த கண் வருத்தத்துக்கு என்ன ப்ரோ செய்யலாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் நான் சொன்ன டாக்டர் எடுத்தேன் மருந்து கூட்டுதா நேத்து எவ்வளவு வந்து அம்மாக்கு இவங்களோட அம்மா தான் கொடுத்து கடன் மணி சாப்பாட்டுக்கு எவ்வளவு வந்து ப்ரோ 15,000 ரூபா ஆட்டோக்கு போயிடும் 1000 ரூபா 15,000 ரூபா என்ன இந்த கவர்மெண்ட் காசா அம்மா கியூஆர் காசா 15 வருது அதுல 4,500 வரும் அப்படி இல்லையா 4,500 அப்படி வர எவ்வளவு 8,500 ஓகே முத்திர காசு ஓகே அப்படி அதெல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ஒவ்வொரு மாசம் வருதுண்ணே அது மட்டும்தான் ஆட்டோவுக்கு கொடுக்குறதா இங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குறதா எனக்கு சீனி ரேல் எடுக்கிறதா மாவு எடுக்கிறதா அதான் இந்த மொழிக்கான எல்லாம் பண்ண எடுக்கிறா எல்லாம் பண்ணவும் எல்லாம் வேணும் தானே தாங்க சோப்பு வேணும் முடிய வாங்கலாம் சீனியிலே இல்லை நாங்க என்னதுக்கு தம்மானே கையெல்லாம் அப்பன் கூப்பிட்டா போவோம் டையும் வேணாம் எனக்கு மேக்கப் வேணாம் தங்க வேணாம் வேணாம் அதெல்லாம் அந்த காலம் தோடு வாங்கினேன் நான் என் அம்மா அப்பா வாங்கி தந்தேன் முறம் தாங்க வீடு வச்சது எடுத்து செலவணுமா நீ அதை தாழாண்டு இவ்வளவுலாம் வந்து தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப வாரம் தோல் இந்த ஒரு மனுஷன் வாங்கி தந்த என் அம்மாவும் என் அப்பாவும் தான் என் அம்மாவும் என் அப்பா எங்க புருஷனும் வாங்கி தரல நீங்களும் வாங்கி தரல இந்த தாயும் தகப்பனும் தாண்டா இந்த பழத்தை படப்பு நான் ஆம்பளையில போல வேணே உங்கள்கிட்ட சொல்றதுக்குன்னு அரைக்கால் சொன்ன போட்டு ஆம்பளை போடுறது கூப்பிடுவாங்க கரப்பு சாவையில மீனண்டா மணி மீனண்டா ராவின்தான் 10 மணி விழுந்து அதங்கரையில் யோமா படுதா தாங்க நாங்க போறோம் கரையாக்கும் தாங்க இந்த ராவையில வந்து அப்படி நல்லா உழைத்தனம்மா இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டாமா உங்களோட வயசு வந்து இப்ப உழைக்கிற வயசு இல்ல என்ன நான் சொல்றேன் சரியா நாங்க தான் வந்து உழைக்கிற வயசு இப்ப நாங்க தான் உங்களை பாக்கணும் நீ சந்தோஷமா இருங்கண்ணே இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட மகனும் இருக்கிறேனே உங்களுக்கு எத்தனை வயசு 25 வயசு பேரன் மகன் பேரனும் இருக்கு சரியா 25 வயசுல பேரன் இருக்கு அப்ப நீங்க என்ன வேலை செய்றீங்க பெட்ரோல் சைட்ல வேலை செய்ய ரைட் அப்ப அவரை மாதிரி தானே நானுமே அப்ப இப்ப உங்களுக்கு 2 மகன் மாதிரி இருக்கு ரைட் அப்ப அவரும் கொஞ்சம் அவரால் வேண்டிய உதவியில அம்மாவுக்கு நானும் செய்வேன் பண்டி அடிக்கும் எனக்கு பாத்தீங்களா என்ன நினைச்சா பள்ளி அடிக்கும் இந்த ஆடவுளே வந்து பாக்குறாங்க தாயே திருவதை மழை ஆண்டவனே கடவுளே கண்ணே மழை
அப்ப எனக்கா சாமி கும்பிடுறீங்களா? எல்லா சாமியும் கும்பிடுறேன்னா மகனே, நீ நம்ப மாட்டான். நீ என்ன, நான் ஒரு வயசு வந்தவள், எனக்கு 85 வயது. நான் கும்பிடுறேன் பேர மக்கள். அவங்களோட பிளெஸிங் வந்து சும்மா இல்லை. இப்ப நமக்கு வந்து இவங்களோட ஆசீர்வாதங்கள் தான் வந்து எங்களை வந்து காக்கும். எங்களுக்கு முஸ்பாதியா இருக்கும். இங்க பாருங்க, பாலம் கட்ட முதல் ஆம்பளையில போல போன் எடுத்துட்டு ஆம்பளையில தான் அரிசி வியாபாரம் எல்லாம் பண்றேன். கடை வியாபாரம், கிழங்கு பொடிகள், வடை, பெட்டிசி, இதெல்லாம் கொண்டு கோவில் ஓட்டுக்கெல்லாம் போடணும். அம்மா இந்த கண்ணை ஒரு பாவம் போவோம் ஹாஸ்பிட்டல் போய் இருந்தா 3 மணி 4 மணியா அவங்க அப்படி வர மாட்டாங்க. அங்க போகணும் ஆத்தம் கிடையாது. டாக்டர் ஜெனரலுக்கு போனா நீங்க பிரைவேட்டா செய்யறே? நாங்க பிரைவேட்டா செஞ்சுக்கிறோம். நான் போறல பெரிய ஆஸ்பத்திரி போனா நான் நடக்க கிடக்கும். சோட்டி இருக்காமா அம்மாக்கு? நைட்டி சோட்டிலாம் இருக்கா? ஓமாப்பா, உடுப்பு இருக்குண்ணே. நேற்று என்னோட சொல்றதுக்கு என்னோட பெற்ற புள்ள 2 சோட்டி 2 பாவாடை கொடுத்தவங்க வாயில்லை. ஓ, பாவாடையும் சோட்டி கொண்டு அப்ப எனக்கு ஒரு பாவாடை தாங்களே. மேக்கம் கட்டி அது கேட்கக்குள்ள கூட நாம என்ன செய்யணும்? அம்மா வந்து அடிச்சுட்டாவோ அம்மி கொண்டு சோட்டியும் பண்ணா சோட்டி கொண்டு மார்க்கெட்டுக்குள்ள எனக்கு ஆட்கள் வந்து மானிட்டு போலாம் போனீங்க. அம்மா தானே நீங்க செல்லம்மா. சுடுதண்ணி போத்தலுக்குள்ள டீ போட்டுட்டு போறோம்னா கொண்டு அங்க டீயை போட்டு வாங்க ஊட்டுவாங்க, குளிப்பாங்க. ஓ, எல்லாரும் தான் குடிச்சிட்டு வெத்தலை பையன் கதை மாற்றிக்கணும். பயங்கரமா இருக்கா எங்கம்மா வெத்தலை பையன் வைப்பாங்க. கேட்கக்கூடாண்டா பாத்தி சப்பு. ஓ, நல்லா என்ன பார்த்துமா நீ மார்க்கெட்டுக்குள்ள. அம்மா நகத்தை விட்டணும். இங்க வருங்க வளர்ந்துட்டு எல்லாம் பாருங்க. அம்மா நகத்தை காட்டுங்க. ஜூம் பண்ணி வளர்ந்துட்டு அம்மா நகம். அது ப்ரோ கடிக்கிறேன் சொல்லிடுறதுக்கு வேணும் தானே. சொரியறதுக்கு நகம் நக்கல் வேற அதுக்குள்ளே கடிலான்னு மணி பங்களை கூப்பிடுற நேரம் தலை அடிக்குது வாங்க பண்ணிட்டு வாங்க. ஒரு மாதிரி தண்ணியா வரல வாழே. அதுக்காக நம்ம அரம்பத்துல வெட்டுவேன் ஊத்த முடியும் எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் எடுத்து போடுறோம். நேரம் செல்லும் அவரத்துக்கு வந்தாண்டாம் போயிருப்பேன். இதுக்கு இந்த ஐஸ் தண்ணி அப்படி வச்சா ஓகே ஆகாதா? அசுமா கண்ணு செய்யும். இல்ல இந்த கண்ணை சொல்றாம அந்த கண் திறக்குது இல்லையே. எனக்கு இந்த கந்தல் இல்லை சிரட்ட மரம் தடிச்சு தானே உங்களுக்கு இந்த கந்தல் போய் துண்டு போய் தானே. கவலையா இருக்கு இந்த கண்ணு. ஒரு கண்ணை பாருங்க. ஒரு மாதமா போடுறாங்க. சாவைக்கெல்லாம் கத்துறாமா. 2 போட்டும் கத்துறான். மகன் ரெண்டு கத்துனீங்க நான் வந்துருவேன். நான் ஓடி வந்துடுவேன் எங்க இருந்தாவது. சாவைக்கு போயினா அவ்வளவு நேற்று 2 பேரும் பிள்ளைக்காக சரியா உங்களோட பழைய காலத்து கதை ஒன்று சொல்றீங்களா? இல்ல மறந்து ஒண்ணு. பாட்டி வடை சுத்த பாட்டி இந்த வடை சுத்த கதை சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மறந்து ஒவ்வொரு நான் தான் நீங்க என்ன சுட்டீங்க? நான் சுட்டுட்டு போற வியாபாரத்துக்கு பிலா கொண்டை வெட்டி பிறட்டி எடுத்துட்டு போறாங்க. வெட்டி சுட்டுட்டு போறாங்க. கிழங்கு பொடியை பொடிச்சிட்டு போறேன். கிழங்கு சீசல் பொடிச்சிட்டு போறேன். ஓ, வியாபாரம் பழங்காவுங்க பழங்க பழம் சொல்லிட்டு போறேன். இந்த பாட்டி வந்து வடை சுட்டதானே சுடக்குல வந்து காகம் வந்து தூக்கிட்டு போனது இல்ல, அது உண்மையா? உண்மைதான். உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டியே? எனக்கு தெரியாமா. தெரியாலே. கோயிலுக்கு போகலையா? மாமா வந்துருவாங்க. ஒன்றுக்கும் போயினாலே இல்லம்மா. அதெல்லாம் போயிட்டு போன காலம் எல்லாம் போயிட்டு மூட்டையில காசு கட்டிட்டு போகணும். இந்த வீட்டுக்கு மாமா கட்டணும். காசுலாமம் போகணுமா? வேறு சின்ன பிள்ளை வேற கொண்டு போகலாம். எல்லா இடமும் போயிருந்தேன் நான் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா
இப்ப நீங்க அதாவது யோகா அம்மானே யோகா அம்மா எனக்கு ஒரு கடிதம் எழுதி தரணும். நீங்க எனக்கு எழுதி நான் படிக்கேன். எப்படி தெரியுமா கடிதம் எழுதி தரணும்? சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? நீங்க சொல்லுங்க. சரியா? யோகா அம்மா வாகிய நான், சரியா, என் பேர் ஜோய், சரியா? சரி, ஜோய். ஜோய் ஆகிய என்னை மகனாக தத்தெடுக்கிறேன். என்னோட நான் தான் கூட்டிட்டு வந்து தம்பி. தம்பி குட்டி. சரி அம்மா, என்ன கடிதம் எழுதுவோம்மா? யோகா அம்மா ஆகிய நான் ஜோய் ஆகிய என்னை மகனாக தத்தெடுக்கிறேன். எழுதுவோம். பாவம் பாத்தீங்களா, அம்மாட பாசம்ன்றது. அம்மாட அவங்கதான் கூட்டாளியா? உங்களோட கூட்டாளி வராங்க. இந்த உங்களோட கூட்டாளியில சொல்லுங்க. அம்மாட பேர் என்ன? என்னது? மதுரமணியா? மதுரமணியா? ரெண்டு குறைய வயசா? உங்களுக்கு கொஞ்சம் வயசு குறைய. மத்தியானம் என்ன சாப்பிட்டு? சாப்பிடல. மரக்கறி கோயில் தொடங்கி எல்லா கோவிலும் முடிஞ்சு போய் 2 கோவில் இருக்கு. என்ன கறி விருப்பம்? என்னத்தை தந்தாலும் தனி ஒண்ணு நம்மகிட்ட பசட்டிக்கிட்டாங்க. நான் அப்படி கேட்கல. பசி நேரத்துல நானும் தான் இன்னும் இருந்தாலும் சாப்பிட்டு சாப்பிடுற ஒரு சாப்பாடு இருக்குன்னு சொல்லாதீங்க. நெஸ்டமால்ட் மாதிரி வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன மாதிரி இருக்குது அந்த நெஸ்டமால்ட்? வேற என்ன இருக்குது? அதாவது கரைச்சு குடிக்கிற மாதிரி என்ன மாதிரி இருந்தாலும் அது விருப்பம். மயில குடிக்கிற இல்லையா? மயில விருப்பம் தானே? மயிலோண்டா என்ன சொல்றது தமிழ்ல? தமிழ்ல மயிலோ தானே? தமிழ்லயும் மயிலோ தானே? அந்த இது இந்த சத்து குடிக்கிறது சஸ்டைஜன் மாதிரி தான். அதே மாதிரி தான் பச்சை கலர் பெட்டியில இருக்கு. ஒரு நாளைக்கு அதை வாங்கி தரேன், குடிச்சு பாருங்க. அதுவும் அதே இல்ல அம்மா, காசு கூட காசு கூட இல்ல. உடம்பு மயிலோ கல்லாடி போய் மருந்தெடுக்க போன வெடிப்பட்டு பாண்ட கிடந்தேன். வெடிப்பட்டு பாண்ட கிடந்து போய் டாக்டர் பேரை மறந்து கொண்டாப்பா. யாரு? என்ன பேர்? புஷ்பா ராஜேஸ்வரி என்னோட பேர்லாப்பா சொல்லி வேல்முருகன் நம்ம வெடிப்பட்டு கிடந்து மருந்தெடுக்க போனா. பழைய காலத்து கதை. அப்போ போய் எடுத்து நம்ம மனதுக்கு இருந்துட்டு அவங்க நினைச்சு கதைச்சேன்னா நானாக நினைச்சிட்டேன். பாட்டு பிடிக்க மாட்டீங்களா? பாட்டு போனா கூட்டு போனா அதெல்லாம் படிச்ச காலம் தான் போயிட்டு படிப்பேன், கூத்தாடுவேன், பழைய காவியங்கள் எல்லாம் படிப்பேன், நாடகம் ஆடுவேன். தோண்டி கொஞ்சம் மெதுவா படிச்சு சின்ன பாட்டு வருது இல்ல வாயில விட்டு. உண்மையாதானே? எந்த வீட்டடியில இருந்த ஆட்ட ஓட்டம் எல்லாமே அடங்கிடும். இப்பதான் நாங்க அடிபுடி படுறோம், பாண்டுவோம், அடிப்பம் பண்ணுவோம். வயசு போனா சரி கையை தூக்க கூட இல்லாம அந்த வீட்டடியே வந்து பாத்தீங்கன்னாமான்னு இந்த மரத்தையும் வந்து நிலையும் இந்த கடப்படியும் வந்து பாத்தீங்கன்னாமான்னு தீட்டக்கரையும் தோத்துறோம். இவ்வளவு சொன்ன உங்கள்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க. கடப்பட்டியும் மரம் கேளுங்க சனக்குகள். அப்பா தீட்டக்கரையும் தோத்துது. அவ்வளவு குறைத்து தண்ணியை நாங்களும் இந்த மனம். நான் வந்து இப்ப போன மாசமா வந்த நீ போன மாசம் வந்து அம்மா வந்து பார்க்க வந்தோம். அம்மா
இதுல கட்டுல படுத்து வருத்தம் கதைக்கையும் கிடைக்கல. அப்ப இன்றைக்கு வந்து பாப்போம் உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இன்றைக்கு வந்து அம்மா கூட்டியே பார்த்துட்டு போவோம். எனக்கு நிம்மதியும் இல்லை, நீங்க அப்படி வருத்தத்துல இருக்கு. இப்ப சந்தோஷமா இருக்கு. அந்த புள்ள வாங்கி கடவுளே வாங்கி கொண்டு நிறைய 3 டின் வாங்கிட்டு வந்தேன். மாட்டின் வாங்கி குமிச்சு வச்சிருக்கு. இப்ப முடிய போகுது, அதெல்லாம் முடிய போகுது. சொண்டு அந்த நிறைந்த காதையும் உடம்பையும் இந்த வியாபாரத்தைகளையும் இப்ப அம்மா கையில எவ்வளவு இருக்கு? கைக்கு சிலவுக்கு ஒன்றுக்கும் இல்லை. ஒன்றுக்கும் இல்லையா? உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போங்க. குடிசைக்கு காசு 20 ரூபா தந்துட்டு போங்க. 200 ரூபா 20 ரூபா பெண்ணோடு வாங்க. கடவுளே 20 ரூபாவாம்மா? 20 ரூபா இருக்கா தம்பி? இல்லாட்டி விடுங்க. காவித்திரியாவோட பேரு அம்மாவோட பேருப்பா. அந்த மருந்தெடுக்க போனது சொல்லுவாவும் நீ ஒன்றும் குடிக்கக்கூடாது. நான் சொல்ற சாமந்தம் குடிக்கணும், சாப்பிடக்கூட ஒரு முதல் குடிக்கணும். ஒட்டு முதல் தான் வெள்ளை போட்ட சாராயம் மடுவை கட்டி போட்டு மடுவை அட்டு வச்சு காவையில சாப்பிட சாராயம் குடிக்க சொல்றாங்க. அந்த வெடிப்பட்ட நீனுக்கு அந்த சத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு சப்பட்டு ஒரு மாசத்துக்கு உண்டை வாங்கி ஒரு மாசம் கொஞ்சம் கொஞ்சம் இரவையில மட்டும் ஒரு முதலுக்கும் அளவு. அப்ப குடிச்சிட்டு கொண்டு தேதியையும் போட்டு கொடுக்குறோம் கொண்டு கணக்கு. ஆமா அச்சா புள்ள அம்மா சொல்லி கேட்கறாங்க. பிரச்சனை இல்லைண்டா மார்க்கெட்டுக்கு வந்தாங்க வருவாங்க. முதல் வந்து என்னோட கதைச்சு பேசி போட்டு நான் போட்டு கொடுக்குற சாமான் எல்லாம் கொண்டு போட்டா அந்த பக்கம் வர மாட்டேங்குது. சொன்னா போட்டு கொடுக்க மரம் தோணுண்டாப்பா. அம்மா என்கிட்ட 20 ரூபா காசு இல்ல, 10 ரூபா காசு இருக்கு தரையா? நமக்கு 2 குளிச்சு வாங்குறேன். 2 குளிச்சு வாங்கல. ஒரு குளிச்சு 5 ரூபாவா? 10 ரூபா தான். சரியா? 10 ரூபான்னு சொன்னா ஒரு தாள் தான் தரல. 50 ரூபா 10 ரூபா 50 ரூபா மஞ்சள் தான் 10 ரூபா. நண்டை தங்கண்டி மஞ்சள் தான் 10 ரூபா. பிடிக்க என்ன உங்களுக்கு தேவைப்படும் எங்க மாட்டி அம்மா கொடுத்த மாதிரி வீடியோ எடுத்துட்டீங்க தானே, கொண்டு போமா? என்ன 10 ரூபா பிடிங்கம்மா. உங்களுக்கு அந்த அம்மா மாப்போனி எடுக்க எவ்வளவு இருக்கு அதுல? 500 ரூபா. 500 ரூபாவா? வாடியா பாருங்க பலியே. 5000 நல்ல ஆளு. 500 ரூபா பாத்தீங்களா? இந்த கடவுள் இப்ப நீங்க 500 ரூபா ஆட்ட காசு கொடுத்துருப்பீங்க. காணுமா? நீ கொண்டு போய் மாப்போனி எடுத்துட்டாங்க. நீ கொண்டு போகணும். நீங்க அம்மா நான் சொல்றது கேளுங்க. நீங்க முதல் வைத்தியசாலைக்கு போயிட்டு உங்களோட வேலையை வந்து முடிங்க, விளங்குதா? முடிங்க. அதுக்கு பிறகு மாப்பேணி வந்து நான் வாங்கி தரேன் அம்மாக்கு. சரியா? நான் திரும்பி வருவேன். நான் இப்ப போனா நான் திரும்பி வர மாட்டேன். நான் திரும்பி வருவேன். நான் ஓடி வருவேன். இந்த மக்களை போடுவோம். சரியா? நான் திரும்பி வருவேன். அப்ப அம்மாக்கு வந்து நான் இருக்கிறேன் நானே. இப்ப பாருங்க நான் உங்களை வந்து தேடி. என்னது எழுதுறேனா? இப்ப எழுதுறேனா? சரி, உங்களோட பேர் தான் சொல்லணுமா எனக்கு? யோகம்மா. இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா இந்த சரி, ஆமா உங்களோட பேரை சொல்லுங்க. யோகம்மா. யோகம்மா. எந்த பேர் என்ன எழுது? ஜோய் ஆகிய நான், சரியா? நான் அம்மாவாகிய யோகா அம்மாவை தத்தெடுக்கிறேன். இல்ல அது புழைக்குது. யோகா அம்மாவாகிய நான் ஜோயாகிய என்னை தத்தெடுக்கிறேன். சரியா? அதாவது நீங்க தான் என்ன தத்தெடுக்கிறீங்க உங்களோட மகனை. சரியா? சரியா?
தத்தெடுக்கிறேன். சரியா? எனக்கு எனக்கு என்ன தருவீங்க தத்தெடுத்தா? சாப்பாடு எல்லாம் தருவீங்களா? கடவுள் என்ன சாப்பாடு எல்லாம் சாப்பாடு தருவீங்க. சரி, நான் குழப்படி செய்வேனே அம்மா. என்ன என்ன குழப்படி செய்வேன்? இரவில் எழும்புவேன், கத்துவேன், கத்துவேன், தூக்கல ஓடி திரிவேன், கிரிக்கெட் விளையாடலாம் போயிருவேன். லைட் அடிக்கு தண்ணி கடவுள் இந்த இதுல லைட் அடிக்குண்டா, அதுல லைட் அடிக்கும், வீட்டுக்குள்ள லைட் அடிக்கும், இந்த வாசல்ல எங்கும் லைட், இந்த பக்கம் எங்கும் லைட் அடிக்கும். சரி, கடிதம் எழுதிட்டேனா? யோகா ஆகிய நான், ஜோயா ஆகிய என்னை, சரியா, மகனாகிய என்னை தத்தெடுக்கிறேன் எழுதிருக்கேனா? சரியா? அப்ப நான் இனி உங்களோட பிள்ளையா? சரியா? அம்மா இப்ப 10 ரூபா காணுமா? தந்த 10 ரூபா 10 ரூபா எவ்வளவு? 5000 காணும். பாத்தீங்களா? நீங்க இப்ப ஒரு புள்ளையா தத்தெடுக்கிறேன்னு சொன்ன உடனே 5000 ரூபாய் காசு தந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சிட்டு என்ன கட்டுமாள் தான் அந்த மாதிரியான புள்ள கட்டுமாள் தெரிஞ்சு கடைசியில கோவில் ஐயர் கூட அங்க அனுப்பியிருந்தார் ஆக்கள்கிட்ட. என்னது? அர்ஜுனி எல்லாம் போட்டும் என்னதுக்கு? என்ன சோமாக்குறது. அம்மாக்கு வேற எதுவும் காசு தேவையா? இல்ல வேணும். தேவையா? சரி, இப்ப இது வந்து உங்களோட வைத்திய செலவுக்கு தான் போவீங்களா? நீங்க போராடி எனக்கு நடக்க இந்த இடுப்பு வருஷத்தால இங்க ப்ரோ கூட்டிட்டு போங்கண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு. 5000 ரூபாய் காசு கொடுத்துருக்கு. வரும் கடற்படிக்கு வரும் ஆட்டோ வரும். 5000 ரூபாய் காசு கொடுத்துருக்கேன். நாங்க இன்னொரு 5000 ரூபாய் சாரேன். இதுக்கு சிலவுக்கும் 10000 ரூபாய் தந்துருக்கேண்ணா. சிலவுக்கும் இல்ல இன்னும் தரப்போறேன் நான் காசு. கதைக்கு காசு தானே. நீங்க இன்னொரு மாப்பண்ணி. ஆமா, நீங்க தானே எனக்கு எல்லாமே உலகமே. நீங்க இன்னொரு மாப்பண்ணி நீங்க நெக்ஸ்ட் அந்த இது மைலோ சொல்லி கேட்கணும். அம்மா 10000 ரூபாய் இருக்கு. மயிலோ இங்க இந்த கடையில் அது எவ்வளவு வேலையா ப்ரோ? அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு கண்ணை ஒருக்கா பாருங்க, மருந்து எல்லாம் வாங்குங்க. அடுத்து காசு இருக்கு தானே அம்மாட்டே வாங்கினா அம்மாட்டே மிச்ச காசை கொடுங்கண்ணே. மைலோல அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. அந்த மைலோ வேண்டி கொடுங்க. அம்மா குடிச்சு பார்த்து போட்டு நான் திரும்பி வருவேன். சரியா? சொல்லுங்களா எப்படி இருந்துச்சு மைலோண்டு? சரியா? அதை குடிச்சா ஒன்றும் செய்யாம எனக்கு வயசானாக்கள் குடிக்கல தானே. ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்களா? எனக்கு தெரியாது. டாக்டர்கிட்ட ஒருக்கா கேளுங்களாம்மா. சரியா? அது இது மைலோ தம்பி தெரியும். சரியா? டாக்டர்கிட்ட கேளுங்க. சஸ்டைஜன் குடிக்கிறேன், மைலோவும் வண்டி குடிச்சு பாக்கியாட்ட கேளுங்க. டாக்டர் ஏசினேரண்டா சிரிச்சு போட்டு டாக்டர் ஏசினாடா விட்டு போட்டு வந்துருங்க. அவர் சிலவளுக்கு இந்த வயசுல தான் அவங்களுக்கு மைலோ இந்த மருந்துக்கு என்ன செய்யுமா சொல்லி கேட்பேன். தம்பி எல்லாம் கேட்கணும். சரியா? கேட்டுட்டு தான் எடுக்கும். மாவை எடுக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது கிடைக்கும். அடுத்தது அந்த சின்ன சின்ன கடன் இருக்குல்ல, ஆட்டு காசு எல்லாம் கொடுங்க. ஆட்டு காசு உடனே இறங்கக்குள்ளேயே வச்சு கொடுத்துருவீங்களா? ஆட்டக்காரனுக்காக அவனுக்கு 1000 வந்தீங்கன்னா முதல் ஜெவமாட்ட போயிட்டு தான் நம்ம அவ்வளோ பணிவிடம் வச்சுட்டு அவங்களே ஏற்றுவோம். அப்படி காசு கொடுக்குறோம். இப்போ மட்டும் இல்லை, நான் வியாபாரத்துக்கு போகணும். அங்கே ஆட்டோ நம்ம வாரது நல்லா கஷ்டப்பட்டு ஆம்பளைகள் மாதிரி அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட வந்து இளம் வயசுலன்னு ஒரு ஆம்பளை வந்து எப்படி வேலை செய்வாங்களோ அது போல வந்து மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சு மீன் பிடிச்சி மீனை வித்து வடைலாம் செஞ்சீங்களா? வடை பொறிச்சு வடையை வித்து அம்மா வந்து செய்யாத வேலை வந்து ஒன்றுமே இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு படிப்பாங்க. காட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் முறிக்க கொடிய கட்டி ஆம்பளையில போல நீட்ல கட்டி போட்டு கத்திய குத்தினா இப்படி குத்திட்டு காலால இப்படி இப்படி கிளப்பி கொடி ஏற்றிட்டு கொண்டு போய் பிடிக்கிறோம். சுங்கரவாடியெல்லாம். அப்ப யானை வந்தா என்ன செய்வீங்க? அந்த யானை வந்தாலும் யானை எனக்கு தெரியும் செய்யறது. என்ன புகையை வச்சு விட்டேன் அப்படின்னா நெருப்பட்டி கொண்டு வரும். அந்த கண்டியெல்லாம் நெருப்பட்டி நெருப்படி எடுத்து அந்த அந்த சோயம் பேக் இருக்கு
நெருப்படி எடுத்து பத்த வச்சா புகை வந்தா போயிருமா? போயிடும். அப்ப யானையை பிடிச்சி அடிச்சது இல்லையா நீங்க? அது வராது. சீனாவுடைய கொழி தெரிஞ்சுட்டா ஓடிடும். மாறுறது. சீனாவுடைய கொழி தெரிஞ்சா யானை வந்து ஓடுவான். யானைக்கு வந்து புகை போட்டா ஓடுவான் அவனே. அதுக்காக நீங்க போயிட்டு புகையோ சீனாவுடைய போட்டுறாங்க யானைக்கு முன்னுக்கு ஒரு சுருட்டி அடிச்சு கொண்டு போட்டு. சரியா? சரி அம்மா, அப்ப நான் போறேன். நான் இங்க போறேன். எங்க தெரியுமா? கனடா போறேன். சத்தியம் இல்ல, சும்மா சொல்லி பார்த்த. நம்ம என்ன செய்றீங்க யோசிக்கிறீங்களான்னு பாக்கு. என்ன பிடிச்சிருக்குதானே உங்களுக்கு? என் பேர் என்ன? பாத்தீங்களா? இப்ப நம்ம மகனை எடுத்த நீங்க தத்தெடுத்து நீங்க பேரை மறந்துட்டீங்க. ஜோய் 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 ஜோய். இப்ப நான் எப்பவும் மறக்க கூடாது பேரு. சரி, உங்களை யாரும் பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எந்த பேரையும் சொல்லுவோம். எந்த பேரை சொல்லுவீங்களா? பேர் என்ன? மாமாங்க குழந்தைங்க. ஓகே, என்ன நம்பரை கொஞ்சம் எழுதி எடுங்க ப்ரோ. எது மட்டும் அடிங்க, எனக்கு கால் எடுங்க. சரி, அம்மாக்கு எது மட்டும் அடுங்க. சரி, அவனு யோசிக்காங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். டீ வேணாமா? நான் டீ குடிக்கிறேன். நான் டீ குடிக்கிறல, சோடா குடிக்கிறல, தேசிக்காய் தண்ணி குடிப்பேன், நல்ல தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி, பிறகு சுடு தண்ணி குடிப்பேன். சுடு தண்ணி நல்ல மனே. சுடு தண்ணி நல்ல உடம்புக்கு கொழுப்பு எல்லாம் பட்டு மனே. என்ன சைவ 2456 266. சரியா? ஆமா, ஒருக்கா நான் இந்த வீட ஒருக்கா பாத்துட்டு போறேன். நான் உள்ள பாத்துட்டு போறேன். வாங்க தம்பி, அப்படி வாங்களா? எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. ஆனா திரும்பி சாமான எடுத்து போட்டுட்டாங்க உள்ள. எல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குறது எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டாங்க. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அம்மாவுக்கு வந்து எல்லாமே வந்து காலுக்கிட்ட இருக்கிறது தான் ஈஸி. ஏன்னா ஒரு டீயை ஊத்துறா இருக்கலாம், வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான சாமான் எல்லாமே வந்து பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது, தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இந்த தூசெல்லாம் போயிட்டேனே ப்ரோ. ஒட்டரெல்லாம் தட்டியாச்சுண்ணே, மேலே காட்டுங்க. ஒட்டரெல்லாம் தட்டியாச்சு. வெரி குட், வெரி குட். இது புது கவர், அப்போ பழசு மாதிரி இருக்கு. இது வந்து ஊத்த மாதிரி இருக்கு, ஊத்தி ஆயிட்டுனே. அது சரி. சஸ்டேஜன் எல்லாம் முடிஞ்சா உண்டு உண்டாப்பா. இதுல மட்டும் கொஞ்சம் இருக்கு சஸ்டேஜன், இதுல இல்ல. இந்த இதுல மட்டும்தான் சஸ்டேஜன் இருக்கு. இல்லடாப்பா, இது இங்கே வருங்க, வாழைப்பழம் தான் இருக்கு. இந்த கடவுளே, நான் சஸ்டேஜன் அம்மாவுக்கு சஸ்டேஜன் வாங்கணும் ப்ரோ. அந்த இதுல வாங்குங்க ப்ரோ, மறந்துடுவேண்ணா. இதுல கொஞ்சம் இருக்கா? இதுல கொஞ்சம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு காணுமா ப்ரோ? அது இல்லைண்ணே, ஒரு கிழமை ஒரு மாசத்துக்கு சமாளிக்கலாம்ண்ணே. சரி சரி சரி, ஓகே. அப்ப இதுதான் அம்மாட இது. அம்மா, நான் போயிட்டு வரேனப்பே. ஹெல்மெட் அங்கயா? போயிட்டு வரேனம்மா. சஸ்டேஜன் கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு, சரியா? அதை கொஞ்சம் வச்சு சமாளிங்க. நான் வந்து போயிட்டு வரேன், சரியா? நான் போயிட்டு வரேன். காசை வச்சிருந்தா செலவழித்து போட்டா மாப்பணி எடுத்து வச்சுட்டோம். என்னது மாப்பணி எடுத்து வச்சுட்டோம்? காசை செலவழித்தோன்னு சொல்லுங்க. மாவு எடுத்து போயிட்டா நான் தப்பு. உங்களை ஆட்டோல கூட்டிட்டு போய் நீங்க போயிட்டு மாப்பணி வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கண் வேலையை முடிச்சுட்டு சந்தோஷமா வந்து விட்டு இருங்க. நான் இன்னொரு நாளைக்கு நான் கட்டாயம் வருவேன், சரியா? ரைட். உயிரோட இருந்தேன்னா வந்து பாருங்க. உயிரோட கட்டை எடுத்து வந்து சாட்டுக்கிட்டு போட்டு போங்க. இது எனக்கு இது தர மாட்டீங்களா இந்த பொருளை? உங்களோட ஞாபகமா வச்சு கொள்றதுக்கு செத்த பிறகு உண்டு. நான் என்ன சொல்றேன், என்ன உன்னோட
அழக்கூட இதுக்குள்ள அழுறா என்ன அம்மா நீ? அழக்குல இல்ல இந்த மாப்பண்ணி உள்ள மறந்துடா தம்பி. அதை மறந்துட மாப்பண்ணி தம்பி என்ன மாப்பண்ணி மைலோ குடிச்சு பாருங்களா, குடிச்சு பார்த்து சொல்லணும். ஓ அதான் அவர்கிட்ட கேட்டு தான் குடிக்கணும். டாக்டர்கிட்ட கட்டாயம் கேளுங்க. அடுத்த விஷயம், நான் இப்போ உங்களுக்கு இருக்கிறேன் ரைட், நீங்க யோசிக்க கூடாது. எனக்கு நல்ல ஒரு அம்மா கிடைச்சிருக்கு, யோகா அம்மா. இப்ப யோகா அம்மா மார்க்கெட்டுக்கு வந்திருந்தீங்கன்றதான் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்திருப்பேன். இவ்வளவு பேர் நகையை வச்சுட்டு சொட்டிட கடையில போய் எடுத்துட்டு வந்து போடல, என் மேசையில வச்சுட்டு போயிட்டு வீட்டை போய் திரும்பி வரும்போது வந்து அவ்வளவு நம்பிக்கை உங்க. அப்போ எடுத்து அதே போல வந்து அம்மா அன்றைக்கு வந்து சொல்லியிருந்தா, அம்மாட மார்க்கெட்ல வந்து அம்மா வந்து வியாபாரம் செய்யக்குள்ள வந்து சில பேர் வந்து சாமான் வாங்கக்குள்ள அவங்களோட நகை சாமானை வந்து மறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போனா வந்து அந்த நகையை அம்மா எடுத்து வச்சு கவனம் வச்சிருப்பா, திரும்பி வந்தோன்னா கொடுப்பானே. ஆனா அம்மா கல்ல வேலை செய்யணும்னு சொல்லி நினைச்சிருந்தா அந்த நகையை வந்து வித்து காசு ஆக்கிருக்கலாம். நமக்கு இன்னொருத்தண்ட காசு நமக்கு தேவை. அப்ப அவங்க வந்து தலையிட்ட ஆம்பளையும் தான் பொம்பளையும் தான் தலையிட்டு தலையை போட்டு 1000 ரூபாய் தருவாங்க. செல்லாக்கள் 500 ரூபாய் தருவாங்க. ஓ தந்தான் சொல்லுவாங்க. ஏன் போய் சொல்லணும்னா நான் சொல்லுவேன் இந்த நீங்க கொண்டு போங்க, என்னத்துக்காக நீ படுத்துட்டு இருக்கணும், படுத்துக்கிட்டு தான் நீ இருக்கிறான். எப்படி இன்ன போல சாய் அப்படி தான் சொல்லி உன்ன போல சாயை நாங்க காணல. வேற இடத்துல வாங்கின சாமான மரக்கறி சாமானே கடை ஒருத்தி போட்டு சொல்லி இங்க வச்சிங்க கொண்டு வந்தீங்க. நான் அப்படி நான் சொல்ல மாட்டேன். சரி அம்மா போயிட்டு வாங்க, நேரம் போகுது. சரி நாங்க வீடியோ என்ன சோடாலாம் வேணாமா, சோடாலாம் குடிக்கல, தண்ணி மட்டும்தான். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்க எடுத்து கொடுமா. ரைட், ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ. இது என்னத்துக்காக மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே முன்னுக்கு வந்து இதை பற்றி வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் யோகாமா வந்து நான் வந்து போன மாதம் வந்து பார்த்துருந்தேன். நான் அப்போ பார்க்கக்குள்ள வந்து அவங்க வந்து சரியாக வருத்தப்பட்டிருந்தவங்க, அவங்களோட கூட கதைக்கலாம் போயிட்டு. அப்போ இன்றைக்கு நான் வந்த நோக்கம் வந்து அம்மாவுக்கு இந்த இருக்கிற 10,000 ரூபா காசு இட்டாலி நாட்டில் இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து அனுப்பியிருந்தேன். அவரை பேர் வந்து சொல்ல வேணாம், இந்த காசை வந்து யாராவது ஒரு ஆளுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த காசு தான் யோகாமாவுக்கு நான் இப்போ கொடுத்துருந்தேன். யோகாமா இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகாமா வந்து என்னை வந்து தத்தெடுத்திருக்காங்க, ஒரு பிள்ளையா வந்து தத்தெடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க, பிள்ளையா தத்தெடுத்துட்டேன் அந்த உங்கள்கிட்ட வந்து சொன்ன யாரு புதிய நாட்டோட வந்து முதல் அவர பேர் என்ன பேர்? புவி. எல்லாரும் நாங்க ஒரு வீடு வாசல் முன்னுக்கும் அவங்க முன்னுக்கும் நான் முன்னுக்கும் அவங்க பக்கத்துல இருந்தாங்க. வீட்டு பக்கத்துல இருந்தீங்க? ஓ பள்ளிக்கூடம் கட்டிக்கிறது இந்த உழவு தானே அங்க இருந்தேனே. அதுல ஆமா இருந்த ஊடெல்லாம் இடிச்சு போட்டு இங்க வந்து மழை வாங்கி கட்டினேன். சரியா, அவங்க நாங்க எல்லாம் ஒரு ஆக்கள் தான், ஒரு ஆக்கள். அந்த விருப்பம் அன்றைக்கு அவர்கிட்ட மச்சங்காரன் தானே எனக்கு நஞ்சன் சோட்டிகள் பாவாடைகள் சாப்பாடுகள் எல்லாம் காட்டின இந்த நாள். அவனெல்லாம் நல்லா வந்து பாக்குறவங்க எனக்கு. அம்மா இப்ப நீங்க நீங்க இப்ப அதை பார்த்து சொல்லுங்க சரியா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் இல்ல, சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் அது என்ன? இது அது எங்களோட அந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுங்க. உங்களோட பாசத்துல சொல்லுங்க, என்னதையோ பண்ணுங்கன்னு. உங்களால வேண்டியது ஏதோ செய்யுங்க. உங்களால பதில் அம்மா சொல்லிட்டாங்க, அதனால கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் உங்களை குடிக்க போறீங்க எனக்கு தேவையில்லைமா. அம்மாக்கு அதில் வேணாம், அம்மாக்கு சாப்பாடு மைலோ சஸ்டேஜன் சாப்பாடு அதில் தான் தேவை. பிஸ்கட்டுகள் ஒரு அந்த பிள்ளைகளும் ஒரு பிஸ்கெட்டை பையிட்டு எனக்கு குடிக்க போறது எனக்கு தேவையில்லை தாங்க. அதை இல்லாம நான் போயிட்டுமா. சரி, இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் வந்து விடைபெற்று செல்கிறோம். கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். பை கைஸ்.